ஹாய். இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரீசன் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துகிட்ருக்கு, இப்போது என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுறது, விற்கலாமா இல்லையா, எனி கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர்ஸு, பாண்ட்ஸு, எஸ்ஜிபி, வேறு ஏதாவது டைப் ஆஃப் லைக் பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய், இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதை வந்து விற்கலாமா இல்லையா அப்படின்றதான். பொதுவாக என்ன சொல்கிறதுனா, வார் டைமில் மேக்ஸிமம் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வாலடைலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் பேனிக்கில் விற்கிறது ஒரு விதம். இன்னொன்று, இது ஃபுல் ப்ளோன் வாராக வந்து இன்னும் ஆகலை. இது வந்து எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கே தவிர இன்னும் ஃபுல் ப்ளோன் ஆகலை. பொதுவாக எனி கைண்ட் ஆஃப் வார் ஒரு கண்ட்ரி மேலே நடக்குது, இல்லை ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை அட்டாக் பண்ணுறாங்க, இல்லை ரிட்டாலியேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மேக்ஸிமம் என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகும் அப்படின்னா, பீப்புள் ஃபேஸ் பண்ணுறதும் சரி, கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறதும் சரி, எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் தான் அதிகமாகும். ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் மேக்ஸிமம் வந்து டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆஸ் அ பீப்புளும் நம்ம வந்து ரொம்ப கன்சர்வாக வந்து செலவு பண்ணுவோம். ஸோ ஓவரால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து கம்மியாகும். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கம்மியாகும்போது அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா பிஸ்னஸோட ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் வந்து கம்மியாகும். ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் கம்மியாகும்போது கம்பெனியோட வேல்யூஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஷேர்ஸோட வேல்யூவும் கம்மியாகும். அதனால் செல் பண்ணுவாங்க நிறைய பேர். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லிக்விடிட்டி அதிகமாக இருக்காது கையில். ஏன்னா மேக்ஸிமம் அவங்களோட தேவைக்கு போக மீதி பணத்தை தான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட லிக்விடிட்டி இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கிளாமிட்டி இருக்கும்போது நமக்கு இமீடியட்டாக மணி தேவைப்படும்னு சொல்லி அதை சோல்டு பண்ணிவிட்டு கோல்டாக பை பண்ணுவாங்க. சில பேர் அதை கேஷாகவும் ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. சில பேர் அதை வந்து டாலர்ஸாக மாற்றி வச்சுப்பாங்க. இது எல்லாமே பொதுவாக எந்த கண்ட்ரியில் நடந்தாலும், வார் நடந்தாலும் இது நடக்கிறது இதுதான். நம்ம கண்ட்ரியில் இப்போதைக்கு வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த வாருன்றது வந்து எஸ்கலேட் ஆகுதே தவிர 100% இன்னும் வாராக கன்வெர்ட் ஆகலை. டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு, நம்ம அவங்கள டெரரிஸ்ட் டெரிட்டரியை போய் அட்டாக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்டரில் வந்து ப்ரெஷர் இருக்குது, மாற்றி மாற்றி ரிட்டாலியேட் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர இன்னும் ஃபுல் ப்ளோன் இல்லை. இன்னொன்று, இந்த வாரில் மேக்ஸிமம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாகவும் சரி, பார்டர் லைனில் பெருசாக ப்ராப்ளம் ஆகிற இடங்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இன்னும் அதிகமாக போனால் கேபிட்டல் டெல்லி, இதுதான், குஜராத், இதெல்லாம் தான் மெயினாக வந்து பார்டர் ஷேரிங் ஸ்டேட்ஸாக பாகிஸ்தான் கூட இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் ஆகும். அங்கே இன்னும் இப்போயுமே வந்து அந்த வார் அவேர்னஸ் இருக்குது. இங்கே பீப்புளுக்கு வந்து எல்லாமே எஜுகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிராஷ் ஆகும். அபியஸாக எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஸ்ட்ரிங்க் ஆகும்போது மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். இதில் வந்து 2 விதமான கிராஷஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ளோவாக செல் பண்ணிகிட்டே போகிறது, இன்னொன்று பேனிக் கிராஷ். பேனிக் கிராஷ்ங்கும்போது என்ன நடக்கும்னா, மேக்ஸிமம் ஒவ்வொரு ஷேரோட மேக்ஸிமம் லிமிட்டை எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோட லோவர் சர்க்யூட், அப்பர் சர்க்யூட்னு 2 இருக்கும். லோவர் சர்க்யூட்ன்றது 5%, 10%, 20% இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக்கோட லோவர் சர்க்யூட் வந்து மேக்ஸிமம் ஸ்டாக்கில் அது நடக்கும்போது அது பேனிக் செல்லிங்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 சென்செக்ஸ் மாதிரியான மெஜாரிட்டியான இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கிராஷ் ஆகும். இன்றைக்கி இன்றைக்கி வந்து நம்ம 9th அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 700-800 பாயிண்ட்ஸ் வந்து கிராஷ் ஆகிருந்துச்சு. அதே நம்ம வந்து பாகிஸ்தான் டெரிட்டரியில் போய் அட்டாக் பண்ணும்போது, டெரரிஸ்ட் டெரிட்டரியில் அட்டாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த டேவோட இதில் பாகிஸ்தானோட மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 6% கிராஷ் ஆகிருந்துச்சு. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இன்னொன்று, நீங்கள் உங்களோட பொசிஷன் என்னன்றதை கிளியராக மைண்ட் பண்ணிக்கங்க. இப்போ உங்கள்கிட்ட கேஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் செல் பண்ண வேணாம், அதுக்கான அவசியமும் கிடையாது. இல்லை உங்கள்கிட்ட கேஷ் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனாக இருந்தால் நீங்கள் செல் பண்ணி லிக்விடிட்டி வச்சுக்கலாம். எனி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர்ஸாக இருக்கட்டும், பாண்ட்ஸாக இருக்கட்டும், எஸ்ஜிபியாக இருக்கட்டும், எதுனாலும். ப்ராபப்ளி சேஃபஸ்ட் ஹெவன் அப்படின்னா 2 தான், இதர் கேஷு இல்லைன்னா கோல்டு. ஸோ இன்னொன்று என்னென்னா, இது ஃபுல் ப்ளோன் வாரா இன்னும் வரல அப்படிங்கிறதுனால ரொம்ப பேனிக் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. மார்க்கெட் எப்போவுமே பேனிக்கில் தான் வந்து கிராஷ் ஆகும். அந்த மக்களோட பிஹேவியரில் தானே நடக்குது. ஸோ அதனால் வந்து அந்த பேனிக் கிராஷில் வந்து சில பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, இப்போ விற்றுட்டு இன்னும் லோவாக கிடைக்கும் போது வாங்கிக்கலான்ற தாட்ஸும் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இல்லை அப்படின்னா வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருக்கிறவங்க வெயிட் அண்ட் வாட்ச் மோட்லையும் இருக்கலாம். ஒரு விஷயம் கூட கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் விற்கணுன்னா யாராவது ஒரு ஆள் பை பண்ண தான் ஆகணும்.
ஸோ இங்கே போய் டம்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறதுலாம் யார் போய் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸை டம்ப் பண்ணாலும் அதே டைமில் இன்னொருத்தவங்க அதை அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் அது ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதனால தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா லோவர் சர்க்கியூட்டோ அப்பர் சர்க்கியூட்டோ வரும்போது வென் லோவர் சர்க்கியூட்டை அதை டச் பண்ணும்போது பையர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, அப்பர் சர்க்கியூட்டை டச் பண்ணும்போது செல்லர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இதோட கான்செப்டே வந்து அப்படி தான். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவு அது பாண்டாக இருக்கட்டும், ட்ரெஷரி பில்ஸாக இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் பையர்னு ஒருத்தர் இருக்கட்டும், செல்லர்னு ஒருத்தர் இருக்கட்டும், அவரோட 2 ப்ரைஸிங்கும் மேட்ச் ஆனால் மட்டும்தான். ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இதர் பையர் இருக்கணும், செல்லர் இருக்கணும். நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பையர் இருக்கணும், அப்படின்னா தான் மேட்ச் ஆகும். ஆர்டர் மேட்ச் ஆனால் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா யாரோ ஒரு ஆள் பை பண்ணணும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. பேனிக்காக ஒருத்தவங்க செல் பண்ணாங்கன்றக்காண்டி நம்மளும் போய் செல் பண்ண தேவையில்ல. அன்டில் உங்களுக்கு மணி நீடாக இருந்தால் செல் பண்ணுங்கள். இல்லை நான் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேபி ஃபால் ஆனால் நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். இது எல்லாமே அண்டர் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் என்ன சுச்சுவேஷன் எஸ்கலேட் ஆகுதுன்றதை பொறுத்து தானே தவிர இம்மிடியேட்டாக எதுக்குமே ரியாக்ட் ஆகாதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இப்போயே ஒரு பதட்டம் இருக்குதுன்னா நீங்கள் சொல் பண்ணலாம், இது தப்பே கிடையாது. திரும்ப நீங்கள் தேவைங்கும்போது நியூட்ரல் ஆனதுக்கப்புறம் சுச்சுவேஷன் நியூட்ரல் ஆனபோது கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்றது பொறுத்து தான். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பண்ணுறது கிடையாது. ரொம்ப ஷார்ட் டேர்ம் 1 இயர் 3 இயர் 5 இயர்னு வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து சரி இப்போ போட்டுட்டு இன்னொரு 3 மாதத்தில் எடுக்கலான்ற ஸ்ட்ராட்டஜிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் ஃபால் ஆகுது, க்ராஷ் ஆகுது அப்படிங்கும்போது இம்மீடியட் ரெக்கவரிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இம்மீடியட் ரெக்கவரி ஆகணும்னாலும் பீப்புளோட சுச்சுவேஷன் எப்படின்றது பொறுத்து தான். இன்னொன்று, இதுக்கு முன்னாடி நடந்த கார்கில் வார் டைம்லலாம் அதிகபட்சமாக பேனிக் செல்லிங்கிறது 5 to 6% தான் கிராஷ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 1971 அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் இல்லை, ஏன்னா சென்செக்ஸ் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா செல் பண்ணுங்கள், தேவையில்லைன்னா செல் பண்ண தேவையில்லை. பட் அவங்க உங்களுக்கு தேவைங்கும் போது அவங்க செல் பண்ணுவாங்க. செல் பண்ணாங்கன்னா பெட்டர் மார்ஜின் கிடைக்கிறதுனால லோவராக பிட் பண்ணுவாங்க. லோவராக பிட் பண்ணும்போது மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரியலைசேஷன் நடக்காது. ப்ரைஸ் ரியலைசேஷன் நடக்கும்போது ஷேர் ஃபால் ஆகும். ஷேர் ஃபால் ஆகும்போது லோவர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணும். லோவர் சர்க்கியூட் ஹிட் பண்ணால் நியூஸில் அது பெரிய பூமாக காட்டுவாங்க, மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அன்டில் உங்களோட சுச்சுவேஷன் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டுன்றது அரௌண்ட் 5000 கம்பெனிஸோட இன்க்ளூடான ஒரு இதுதானே தவிர நீங்கள் வச்சுருக்க கம்பெனியும் அதில் இருக்கும், அடுத்தவங்க வச்சுருக்க கம்பெனியும் அதில் இருக்கும். இது எல்லாமே ஒரே நேரத்தில் கிராஷ் ஆகுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா இப்போது எக்ஸாம்பிள் சில கம்பெனிஸ் வந்து தமிழ்நாடை மட்டுமே கேர் பண்ணியிருப்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து கோல்டு மட்டுமே வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கும். இப்போ பேங்க்ஸ் வந்து லெண்டிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். சில கம்பெனிஸ் வந்து குஜராத் பேஸ்டாக இருக்கும். இப்போ அவங்களோட கம்பெனிஸ் வந்து சீக்கிரமாக ஃபாலோ ஆகும் பேனிக்கில், அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குமா இல்லையான்னு சொல்லி. ஸோ எந்தெந்த கம்பெனி எந்தெந்த டெரிட்டரியில் இதுவாகிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல நடந்ததே வந்து ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ண தான். ஸோ ஆப்வியஸாக வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இண்டிகோ மாதிரியான கம்பெனிஸ், லிஸ்டட் கம்பெனின்றனால அதை சொல்கிறேன். இண்டிகோ மாதிரியான கம்பெனிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் டொமஸ்டிக்காக. ஸோ அதனால் நீங்கள் வச்சுருக்க கம்பெனி அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுமா இல்லையான்றதெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுறதும் செல் பண்ணுறதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப காஷியஸாக மார்க்கெட்டில் இருங்க. ஹாப்பி இன்வெஸ்டிங். தேங்க்யூ.